2008ஆம் ஆண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய எம்ஜிஆரின் உறவினர் விஜயன் கொல்லப்பட்ட வழக்கில் இன்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 7 பேருக்கும் ஆயுள் தண்டனையை விதித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதாவின் கணவரான விஜயன் 2008ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி சென்னை கோட்டூர்புரம் பாலம் அருகே கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கை கோட்டூர்புரம் காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் பின்னர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சொத்து பிரச்சினை காரணமாக விஜயனின் மனைவி சுதாவின் தங்கை பானு கூலிப்படையினர் மூலம் இந்த கொலையை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து பானுவை கைது செய்த சிபிசிஐடி காவல்துறையினர் அவருக்கு கூலிப்படையினரை ஏற்பாடு செய்த காவல்துறை ஏட்டு கருணாவையும் கைது செய்தனர். கூலிப்படையைச் சேர்ந்த சுரேஷ், கார்த்தி, தினேஷ்குமார், சாலமன், வெங்கடேசன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். 79 சாட்சியங்களை கொண்ட விஜயன் கொலை வழக்கின் விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக நடைபெற்றது. வழக்கின் 79 சாட்சியங்களிடமும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 8 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்றது. குற்றம் சாட்டப்பட்ட பானு, ஏட்டு கருணா, கார்த்தி உள்ளிட்ட 7 பேர் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரையும் குற்றவாளிகள் என்று அறிவித்த நீதிபதி 7 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். குற்றச்சாட்டுகள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்ட 7 பேருக்குமே ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார். இது ஒரு சிபிசிஐடி விசாரித்த இந்த ஒரு வழக்கு ஒரு மிக சிக்கலான சவாலான ஒரு வழக்கு. கடந்த 8 வருடமாக ஒரு சிறு விஷயத்திற்கே உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற படிக்கட்டுகளை எல்லாம் தொட்ட ஒரு கேஸ் இது இந்த வழக்கு மிக திறமையாக கையாண்ட சிபிசிஐடிக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 8 வருஷம்ன்றது ரொம்ப மன உளைச்சல் அண்ட் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சோம். நாங்கள் நிச்சயமா அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட நான் சந்தோஷம்தான் படுவேன். ஆயுள் தண்டனை கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் என்னை விட்டு போனது எனக்கும் என் பசங்களுக்கும் எங்க லைஃபே மாறி போயிடுச்சு. குற்றவாளிகளுக்கு தலா 10,000 அபராதம் விதித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 6 மாதம் சிறை தண்டனை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 8 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணை கடந்த 6ஆம் தேதி நிறைவடைந்தது. திரையுலக ஜாமான் எம்ஜிஆரின் குடும்ப சொத்துக்கள் யாருடைய தனிநபர் கைக்கும் போய்விடக்கூடாது, ஏழை எளிய மக்கள் கைகளுக்கு போய் சேர வேண்டும் ஒரு நல்ல நோக்கத்துடன் எம்ஜிஆர் அறக்கட்டளையின் பேரில் சொத்துக்கள் எழுதி வைக்கப்பட்டு அவரது மனைவியின் சகோதரர் பிள்ளைகளிடம் பகிர்ந்தளிக்கப்பட்டு நிர்வாகம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஆனால் அவரது சொத்துக்களில் சிலவற்றை ஒரு தனிநபர் பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடைபெற்ற இந்த விஜயன் கொலை அப்போதைய சமயத்தில் தமிழகத்தையே உலுக்கி இருந்தாலும் தற்போது அவரது குடும்பத்திற்கு நீதி கிடைத்துள்ளதாக அவரது மனைவியும் சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயராஜும் தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் முகேஷ்.